அடுத்து மணமக்களை வாழ்த்தி பேசுவதற்காக எங்களது ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி முகமது இஸ்ஹாக் சஹாதி ஹஜரத் அவர்கள் இப்பொழுது மணமக்களை வாழ்த்தி உங்களிடம் பயான் செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله إلى الحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا صلى الله تعالى وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العلي. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம அவர் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக குறைவின்றி உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் ஹஜரத் கிப்லா தாமத் பரகாத்துஹும் அவர்களே, மதரசாவினுடைய சதுருல் முதர்ரிஸ் உஸ்தாதுல் அசாத்திதா ஹஜரத் கிப்லா தாமத் பரகாத்துஹும் அவர்களே, மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், மதரசாவினுடைய உஸ்தாதுமார்கள், திருமண அழைப்பை ஏற்று வந்திருக்கிற திருமண வீட்டை சார்ந்த இரு குடும்பத்தினர்கள், என் அன்பு சார்ந்த மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் குர்ஆனில் திருமணத்தை என்னுடைய அத்தாட்சி என்று கூறுகிறான். நான் இருப்பதற்கு சாட்சி என்று அல்லாஹ் கூறுகிறான். மனம், மலை, வானம், பூமி, ஆகாயம், விண்வெளி, காற்று, மலை, விண்மீன்கள் அனைத்தையும் சொன்ன அல்லாஹ் திருமண உறவையும் அல்லாஹ் என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உறவு என்பது அல்லாஹ்வால் சேர்க்கப்படுகிறது. நாம் நினைத்துக் கொள்கிறோம், இரு வீட்டார்கள் அமர்ந்து பேசி இவர்தான் கணவன் மனைவி என்று பேசிக்கொள்வதால் இந்த உறவு ஏற்படுகிறது என்கிற ஒரு தன்மையும் எண்ணமும் நம்முடைய உள்ளங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த உறவை ஏற்படுத்தி கொடுப்பவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மட்டும்தான். அல்லாஹ் நாடினாலே தவிர இந்த உறவு என்பது ஏற்படாது. ஏன் இந்த ஆயத்துகளுக்கு பின்னால் இந்த திருமணத்தை மட்டும் அல்லாஹ், குடும்ப உறவுகள் எத்தனையோ இருக்கிறது. தாய் தந்தை என்கிற உறவு இருக்கிறது, சகோதர சகோதரிகள் என்கிற உறவு இருக்கிறது. இருந்தாலும் கணவன் மனைவி என்கிற இந்த உறவை மட்டும் அல்லாஹ் ஏன்
அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நாம் பார்க்கிற பொழுது திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். திருமணத்திற்கு முன்னால் இவர் யார் என்று அவருக்கும் தெரியாது, இவர் யார் என்று இவருக்கும் தெரியாது. இரண்டு குடும்பங்களும் தனித்தனியாய் பிரிந்து கிடக்கக்கூடியவைகள். ஆனால் ஈஜா கபூல் கேட்டு கபூல் செய்கிறீர்களா என்று கேட்டதற்கு பின்னால் நான் கபூல் செய்து விட்டேன் என்று சொன்னதற்கு பின்னால் இரு உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுகிற அந்த பாசமும் பிணைப்பும் எங்கிருந்து உருவாகிறது யோசித்து பாருங்கள். திருமணத்திற்கு முன்னால் வரை இவர்கள் யார் என்று அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் யார் என்று இவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இரண்டு வார்த்தைகள் மட்டும்தான் இன்றைக்கு வேண்டுமானால் திருமணத்திற்கு முன்னால் வேண்டுமானால் செல்போனுடைய தொடர்புகளின் மூலமாக தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள். அது கூடாது என்பது அது வேறு விஷயம், அது ஹராம் என்பது அது வேறு விஷயம், அது தடுக்கப்பட்டது என்பது அது வேறு விஷயம். தனக்கு மனைவியாகுபவளாக இருந்தாலும் கூட திருமணம் முழுவதற்கு முன்னால் நான் ஏற்றுக்கொண்டேன் கபூல் செய்தேன் என்று சொல்வதற்கு முன்னால் மணப்பெண்ணிடம் பேசுவது என்பதும் மணப்பெண்ணிடத்தில் தொடர்பு கொள்வது என்பதும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட மிகவும் கண்டிக்கப்பட்ட ஹராமாக இருக்கிறது என்பதை உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் திருமணத்திற்கு முன்னால் மணப்பெண்களில் பேசக்கூடாது. ஆனால் அது காலப்போக்கில் சம்பிரதாயமாக ஆக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதற்கு முன்னால் எல்லாம் எப்படி நம்ம தந்தையும் தாயும் நம்மை பெற்றெடுத்தவர்களும் நம்முடைய மூதாதையர்களும் திருமண உறவிற்கு பின்னால் அந்த பாசமும் பிணைப்பும் எப்படி உருவாகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த இணைப்பையும் பாசத்தையும் அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் மட்டும் அந்த பாசத்தையும் இணைப்பையும் தரவில்லை என்று சொன்னால் கணவன் மனைவியாக பயணிப்பது என்பது கஷ்டம். முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த ஆயத்தை அத்தாட்சியர் என்று சொல்வதற்கு காரணம் 3 விஷயங்களை கணவன் மனைவியின் மூலமாக, மனைவி கணவனின் மூலமாக, கணவன் மனைவியின் மூலமாக பெற்றுக்கொள்கிறான். சகீனத் என்கிற மன அமைதி கணவனுக்கு மனைவி மூலமாக கிடைக்கிறது, மனைவிக்கு கணவன் மூலமாக கிடைக்கிறது. அது மனம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்ததாக இருந்தாலும் சரி. மவத்தத் என்கிற நேசமும் காதலும் உண்டாகிறது. ரஹ்மத் என்கிற கிருபையும் கருணையும் உண்டாகிறது. ஒரு ஆணுக்கு தாய் என்பவள், சகோதரி என்பவள், ஏனைய பெண் உறவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு ஆணுடைய விஷயத்தில் ஒரு பெண் தாயாக, சகோதரியாக எப்படி வேண்டுமானாலும் பரிணாமம் எடுக்கிறாள். ஆனால் மன அமைதி யாரிடத்திலிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் மனைவியின் மூலமாகத்தான் மன அமைதி கிடைக்கிறது. இது உண்மை. தாயின் மூலமாகவும் சகோதரியின் மூலமாகவும் அல்லது வேறு பெண் உறவுகள் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிற அந்த மனோ நிம்மதி என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் முடிந்துவிடும். ஆனால் நம்முடைய ஹயாத்துகள் இருக்கிற வரை, நம்முடைய வாழ்நாள்கள் இருக்கிற வரை, அல்லாஹ் கடைசியின் நொடி வரை அல்லாஹ் பேசி சிரித்து பழகி மனைவிகளோடு மட்டும்தான் பேசி சிரிக்க முடியும், மனைவிகளோடு மட்டும்தான் பேசி விளையாட முடியும், மனைவிகளோடு மட்டும்தான் மனதில் உள்ளதை சொல்ல முடியும். எனவேதான் மரணம் வரை நம்மளோடு பயணிக்கக்கூடிய ஒரே உறவு என்பது மனைவி என்கிற உறவு என்பதாக மட்டும்தான், பெண்ணுக்கு கணவன் என்கிற உறவு மட்டும்தான். எனவேதான் மன நிம்மதி தாயிடமிருந்து கிடைப்பதை காட்டிலும், சகோதரிகளிடமிருந்து கிடைப்பதை காட்டிலும் அல்லாஹ் மனைவியிடமிருந்து மன நிம்மதியை அதிகமாக தருகிறார். அதே போன்று மவத்தத் என்கிற நேசமும் காதலும் சகோதரியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, அதுக்கும் ஒரு எல்லை தான் உண்டு. அதிகபட்சமாக ஒரு எல்லை வரைதான் தாயினுடைய சந்தோஷமும், தாயினுடைய நேசமும், தாயினுடைய காதலும், சகோதரிகளுடைய காதலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் முடிந்து விடுகிறது. ஆனால் மனைவியோடு வாழுகிற காலமெல்லாம், கணவனோடு வாழ்கிற காலமெல்லாம் மவத்தத் என்கிற பிரியத்தையும் காதல் என்கிற இன்பத்தையும் அல்லாஹ் அந்த இரு உறவுகளுக்கு மத்தியில் தந்து கொண்டே இருக்கிறான். தாயை காதலிக்க முடியுமா? அது ஒரு குறிப்பிட்ட உறவு தான். சகோதரியை காதலிக்க முடியுமா, நேசிக்க முடியுமா? அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். ஆனால் மனைவியோடு மட்டும்தான் தன்னுடைய ஹயாத்துகள் இருக்கிற காலங்கள் வரை காதலும் நேசமும் உண்டாகும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு 11 மனைவிமார்கள் இருந்தாலும், 9 மனைவிமார்கள் ஒரே காலத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாட்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அடுத்து ரஹ்மத் என்கிற கிருபையும் கருணையும் கூட தாயினுடைய கருணையும் சகோதரருடைய கருணையும் இரக்க உறவுகளும் ஏதோ ஒரு தொடர்பின் காரணமாக உண்டாகிறது. எனக்கு நீ அண்ணன், தம்பி, அக்கால்,
தங்கை என்பதின் காரணமாக இரக்கம் உண்டாகிறது, அல்லது எனக்கு மகன் அல்லது எனக்கு மகள் என்கிற ஒரு உறவின் காரணமாக அங்கு கருணையும் பாசமும் ஏற்படுகிறது. நல்லா கவனிக்கணும், இந்த பாசமும் தொடர்பும் எதனால ஏற்படுகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு தொடர்பின் காரணமாக ஏற்படுகிறது. ஆனால் கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன தொடர்பு இருக்கிறது? இதற்கு முன்னால் அவர்கள் பார்த்திருப்பார்களா அல்லது பேசியிருப்பார்களா? ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் ரஹ்மத் என்கிற கருணை உள்ளத்தை போடுகிறான் என்று சொன்னால் அங்கு ரஹ்மத் இருக்கிறது. எனவே இதனால தான் அல்லாஹ் என்னுடைய சாட்சி என்னுடைய அத்தாட்சின்னு சொல்றான்னு முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காமிப்பாங்க. என்ன கிடைக்கிறது? மன அமைதி கிடைக்கிறது, மவத்தத் என்கிற காதலும் நேசமும் கிடைக்கிறது, ரஹ்மத் என்கிற கருணை கிடைக்கிறது. இந்த மூன்றும் கணவனுக்கு மனைவி மூலமாக கிடைக்கிறது, மனைவிக்கு கணவன் மூலமாக கிடைப்பதின் காரணமாகத்தான், இயற்கையாகவே ஏற்படுகிறதின் காரணமாகத்தான் அல்லாஹ் என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லி காண்பிக்கிறான். அடுத்து மணமக்களுக்கும் இங்கு உள்ளவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், திருமண உறவுகள் இன்றைக்கு அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறது. திருமண உறவு கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷமாக வாழ்கிற, கொஞ்ச நாளைக்கு தான் திருமண உறவு என்பது பயணிக்கக்கூடிய சூழ்நிலை தற்காலங்களில் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நமது மதரசாவினுடைய காசி சாஹிப் அவர்கள் இங்கு இருப்பதின் காரணமாக நமக்கும் அதை பார்வையின் மூலமாக கண்காணிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அதிகமாக பெண்கள் தான் இந்த கணவனோடு நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி குலா வாங்குகிற நிலைமை அதிகமாக ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கிற பொழுது ஈமான் என்கிற இறை நம்பிக்கை அவர்கள்ட்ட இல்லைங்கிறது தான் காரணம். ஈமான் வேண்டும், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் யாரும் இல்லை, மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, கியாமத் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வை நாம் பயப்பட வேண்டும், அல்லாஹுவை அச்சப்பட வேண்டும், அல்லாஹ் நம்மின் மீது கேள்வி கேட்பான் என்கிற பயம் ஒரு சொற்று கூட மனிதனுடைய உள்ளங்களில் இல்லாமையின் காரணமாகத்தான் திருமண உறவுகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. திருமண உறவுகள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் சிறுபிராயத்திலிருந்தே தங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை அல்லாஹுவின் பயத்தோடும் அல்லாஹுவின் அச்சத்தோடும் வளர்ப்போமையானால் நம்முடைய திருமண உறவுகள் நிச்சயமாக பாதிக்கப்படாது என்பதை நம் வரலாறுகள் நெருங்க பார்க்கிறோம். அதே போன்று பெற்றோர்கள் இரையச்சம் உள்ளவர்களாக இருக்கிற காரணத்தினால் மட்டும்தான் அவர்களால் பெற்றெடுக்கிற பிள்ளைகளும் இரையச்சம் உள்ள பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், காலம் மோசமாக இருக்கிற காலம். என் பிள்ளை ஒழுங்காக வளர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், என் குழந்தை ஒழுக்கமுள்ளவனாக வளர வேண்டும் என்று நினைக்கிறோம், என் குழந்தை பிறரால் பாராட்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக அமைத்துக் கொள்வதில்லை என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இரண்டு இரையச்சமுள்ளவர்கள் இணைந்தால் அதற்கு என்ன சாட்சி? அவர்களுடைய குழந்தை எப்படி இந்த உலகத்தில் பிறக்கும் என்பதற்கு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹினுடைய வரலாறு மட்டும்தான் அதற்கு சாட்சி. நிறைய சஹாபாக்கள், நிறைய நபிமார்கள் தன்னுடைய வாழ்நாளில் இரையச்சத்தோடு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். அந்த இரையச்சத்தின் காரணமாகத்தான் நம்ம தொழுகிறோம், போராடுறோம், எல்லாமே செய்யறோம். ஏன் வெற்றி கிடைப்பதில்லை? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எவ்வளவோ போராட செய்கிறோம், எவ்வளவோ அநீதிகளை எதிர்த்து போராடத்தான் செய்கிறோம். ஆனால் ஏன் நமக்கு வெற்றி கிடைப்பதில்லை? ஏன் நாம் மீண்டும் மீண்டும் பின்தங்கிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை பார்த்து அல்லாஹுவின் மீது உண்டான அச்சம் இல்லை என்பதுதான் மிக காரணம். அந்த அல்லாஹுவின் அச்சத்தையும் அல்லாஹுவின் மீது உண்டான பயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தருவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நான் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். பெண்கள் என்பவர்கள் கோபத்திற்குண்டானவர்கள் தான். அவர்களுக்கு கோபம் இயற்கையாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறார், இயற்கையாகவே வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய, அவர்களோடு இணங்கி வாழக்கூடிய வாய்ப்பையும் மனோதிடத்தையும் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறார். நாம் எல்லாம் நினைத்து பார்க்கலாம், தலாக்கு சொல்லுகிற உரிமை கணவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, அல்லாஹ் பெண்களிடத்தில் கொடுக்கவில்லை. ஷரியத் பெண்கள்கிட்ட கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த முன்கோபமும் கோபித்துக் கொள்கிற தன்மையும் காரணமாக எடுத்த எடுப்புகளை எல்லாம் தலாக் சொல்லிவிடுவார்கள் என்கிற காரணத்தினால் மட்டும்தான் யோசிக்கிற சிந்திக்கிற ஆற்றலை அல்லாஹ் ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் தலாக் சொல்லுகிற உரிமையை அல்லாஹ் மார்க்கம் ஆண்களுக்கு வழங்கி இருக்கிறார்.
எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இணங்கி வாழுங்கள், விட்டு கொடுத்து வாழுங்கள். விட்டு கொடுத்து வாழுகிற வாழ்க்கைகளில் தான் சந்தோஷமும் நிம்மதியும் மன அமைதியும் நமக்கு கிடைக்கிறது. விட்டு கொடுத்து வாழுகிற வாழ்க்கையில் தான் மேலே சொன்ன மன அமைதி, மவத்தத் என்கிற காதல், ரஹமத் என்கிற கருணை என்ற மூன்றும் எங்கு கிடைக்கிறது என்று சொன்னால் விட்டு கொடுத்து வாழுகிற வாழ்க்கை. நீங்கள் கோபமாக இருக்கிற சமயத்தில் மனைவிமார்கள் அமைதியாக இருக்க வேண்டும். மனைவிமார்கள் கோபப்படுகிற சமயத்தில் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எத்தனையோ தடவைகள் பெண்கள் மனைவிமார்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபித்துக் கொண்டு 30 நாட்கள் தனித்திருந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே பெண்கள் என்பவர்கள் கொஞ்சம் கோபப்படக்கூடியவர்கள் தான், இருந்தாலும் கூட அதை அனுசரித்து வாழ்கிற வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் பக்கத்தில் கொண்டு வந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பெண்களுக்கு சொல்லித் தருகிற விஷயங்களில் ஒன்று, கணவன் பொருளாதாரத்தில் குறைவானவனாக இருந்தால், கணவன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவனாக இருந்தால் அவனை ஊக்குவித்து அவனை ஆறுதல் படுத்தி அடுத்த கட்டங்களுக்கு அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு வேண்டும். ஆசையும் பொருளாதார சூழ்நிலைகளை கவனித்து அந்த சிந்தனையை நாம் செலுத்துவோமேயானால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்புற வாழ்க்கையாக இருக்கும். ஒரே ஒரு வரலாறை சொல்லி நிறைவு செய்கிறேன். சயீத் இப்னு ஆமீர் என்கிற ஒரு சஹாபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்விற்கும் புகழிற்கும் சொந்தக்காரராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஒரு மாகாணத்தின் ஆளுநராக இருந்தார். அவர் ஒரு பகுதியின் ஆளுநராக இருந்தார். அவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பண பையை கொடுத்து அனுப்பினார்கள். அதை அவங்க தர்மம் செஞ்சுட்டாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னதுக்கு பின்னாடி தர்மம் செஞ்சுட்டாங்க. அப்போ அந்த மனைவி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுகிற அளவுக்கு என்ன ஏற்பட்டது? எதற்காக நீங்கள் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை சொன்னீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்து விட்டார்கள், சதக்காவை கொடுத்து விட்டார்கள். இந்த பொருளாதாரம் என்பது உலகத்தில் மோசமான நிலையை கொண்டு போய் சேர்க்கும், எனவே நான் அதை சதக்கா செய்து விட்டேன் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையில் தானே சதக்கா செய்தீர்கள், எனவே நான் பொருந்திக் கொண்டேன் என்கிற சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. எனவே கணவனுக்கு சொல்லித் தருகிற விஷயத்தில் அதிகமாக சகிப்புத்தன்மையை கையாளுங்கள், அதிகமாக விட்டு கொடுத்து செல்லுங்கள். மனைவிக்கு நான் சொல்லித் தருகிற உபதேசங்களில் ஆலோசனைகளில் ஒன்று, கணவன் பொருளாதாரத்தில் கணவன் மன கஷ்டத்தில் இருக்கிற பொழுது அவனுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள், அவருக்கு உத்வேகத்திற்கு ஆதரவு அளியுங்கள். இந்த இரண்டையும் நாம் பேணி காக்குகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பலன்களையும் நலன்களையும் தருவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எதை கேட்டும் அதன்படி அமல் செய்கிற நல் வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.